அன்பர்களே, கேரள வரலாற்றில் முதன்முறையாக பாஜக ஒரு மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயரை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல்கள் கடந்த வாரம் நடைபெற்றது. இதில் மேயர்களை தேர்வு செய்யும் தேர்தல் இன்று நடந்தது. 101 வார்டுகளை கொண்ட திருவனந்தபுரம் மாநகராட்சியில் ஒரு வார்டுக்கு தேர்தல் நடக்கவில்லை. 100 வார்டுகளில் 50 இடங்களை பாஜக கைப்பற்றியது. 2 சுயேட்சைகள் வெற்றி பெற்றார்கள். மாநகராட்சியை பிஜேபி பிடிப்பது உறுதி என்றாலும் ஒரு இடத்திற்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. இங்கு சுயேட்சையின் முடிவு முக்கியத்துவமாக கருதப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் டிஜிபி ஸ்ரீலேகா மேயராக தேர்வு செய்யப்படுவார் என்று பேச்சுக்கள் எழுந்தது. ஆனால் கட்சியின் மூத்த தலைவர் வி ராஜேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். துணை மேயர் வேட்பாளராக ஆஷாநாத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இருவரும் கட்சியின் செல்வாக்கு மிக்க வட்டியூர்காவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டுகளில் வெற்றி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கண்ணமூலை வார்டின் சுயேட்சை வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தார். இதனால் பாஜகவுக்கு 51 வார்டுகள் கிடைத்து பாஜகவின் வெற்றியை எளிதாக்கியது. இதையடுத்து இன்று நடைபெற்ற மேயர் தேர்தலில் ராஜேஷ் வெற்றி பெற்றார். இவர் ஏபிவிபி மாணவர் அமைப்பின் மூலமாக மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்று அரசியலுக்கு வந்தவர். பாஜகவின் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல பாலக்காடு திருப்புணித்துறை நகர்மன்றங்களையும் பாஜக கைப்பற்றியுள்ளது. மத்தியானத்திற்கு மேல் நடக்கின்ற துணை மேயர் தேர்தலில் திருவனந்தபுரத்தில் ஆஷாநாத் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மேயர் மற்றும் துணை மேயரை பாஜக கைப்பற்றுவது கேரள அரசியலில் ஒரு வரலாற்று சாதனையாக கருதப்படுகிறது. திருவனந்தபுரம் தலைநகரத்தில் 45 ஆண்டுகள் தொடர்ந்து வீறு நடை போட்டு மாநகராட்சியை ஆட்சி செய்து வந்த கம்யூனிஸ்டுகளுக்கு பலத்த அடி விழுந்திருக்கிறது. பாஜகவின் திருவனந்தபுரம் மாநகராட்சி வெற்றி வரும் சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க காரணமாக அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.